அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ மகிழ் மகாலட்சுமி. நான் லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோவில் 4.5K வியூஸ் மக்கள் பார்த்துருக்கீங்க. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு என்னுடைய நிறைய நன்றிகள். நான் யார் அப்படின்றது வீடியோவில் கேட்டிருக்கீங்க. நான் ஒரு அஸ்ட்ராலஜர். என்னை பற்றின டீட்டெயில்ஸ், என்னுடைய கான்டாக்ட் நம்பர் அப்படின்றது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். இப்போ 6 வரை வீடுகளிலே 5ஆம் படை வீடு என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது திருத்தணிகை. அத்திருத்தணிகையில் முருகப்பெருமான் சினத்தை தணிவதற்காக சென்று அமர்ந்த இடம், வள்ளியை மனம் புரிந்த ஸ்தலம். இப்போ அடியே இருக்கக்கூடிய ஸ்தலம் குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு நான் வந்திருக்கேன். இந்த குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கும் திருத்தணிக்கும் ஒரு இணைப்பு உள்ளது. அது என்னவென்றால், திருப்போரூரில் தாரகாசூரனை வதம் செய்துவிட்டு முருகப்பெருமான் தன்னுடைய சினத்தை குறைப்பதற்காக தணிகையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வரும்பொழுது 2 வேளையும் சிவபூஜை செய்வது வழக்கம். இங்கு வரும்பொழுது மாலை வேலை ஆகையால் இந்த குன்றினை தேர்வு செய்து, ஏனால் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்கன்னா, ஆகையால் இந்த குன்றினை தேர்வு செய்து சிவபூஜையை செய்துவிட்டு ஒரு முகூர்த்த காலம் இந்த இடத்துல அவர் தங்கி இருந்ததாக ஐதீகம். அதன் பிற்பாடு இந்த குன்றத்தூரிலிருந்து திருத்தணிகைக்கு சென்று அவருடைய சினத்தை தணித்துக் கொண்டார். யார் ஒருவருக்கு கோபம் அதிகமாக வருகிறதோ அவர்கள் அனைவரும் திருத்தணிக்கு செல்வதன் மூலயமாக, முருகப்பெருமானின் தரிசனத்தை பெறுவதன் மூலயமாக கோபம் தனியும், மன அமைதி என்பது ஏற்படும். வருகின்ற 31/1/2024 மற்றும் 1/1/2025 அன்று 2 நாட்களும் படி பூஜை விழா என்பது திருத்தணியில் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. பக்தர்கள் அனைவரும் அதில் கலந்து கொண்டு முருகனுடைய அருளை பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த 2 தினங்களிலும் பக்தர்கள் ஒவ்வொரு படிக்கும் மஞ்சளிட்டு, குங்குமமிட்டு, கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்வார்கள். அந்த 2 நாட்களிலும் திருத்தணியில் திருப்புகழின் கோஷம் அப்படின்றது நமக்கு நிறைய கேட்கப்படும். ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு திருப்புகழ் அப்படின்றது பாடுவார்கள். 365 படிகள் உள்ளன. ஒரு வருடத்திற்கு 365 நாட்கள். அதுபோல் 365 படிகள் அப்படின்றது திருத்தணியில் உள்ளது. ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு திருப்புகழ் அப்படின்றது பாடுவாங்க. அங்கு இருக்கக்கூடிய மடாலயங்கள், மண்டபங்கள் அனைத்திலும் பக்தர்கள் தங்கி இருந்து திருப்புகழ் கச்சேரியை நடத்துவார்கள். மலை மேலும் கச்சேரி நடக்கக்கூடும். அங்கு இருக்கக்கூடிய மணி மண்டபத்திலும் திருப்புகழ் கச்சேரி இரவெல்லாம் நடைபெறும். பக்தர்கள் அதை கண்டு கழிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அருணகிரிநாதரை அழைத்து முருகப்பெருமான், அருணகிரியே நீ திருப்புகழ் பாடுவாயாக அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதற்கு அருணகிரிநாதர், பள்ளிக்கூடம் பக்கம் கூட நான் சென்றதில்லை, நான் எப்படி திருப்புகழ் பாடுவது என்று கேட்கும் பொழுது முருகப்பெருமான் தன்னுடைய வேலாயுதத்தினால் அருணகிரியின் நாவில் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை எழுதி இப்பொழுது முத்து முத்தாக பாடுவாயாக என்று கூற, அருணகிரிநாதரும் முருகர் சொன்ன முத்து என்ற முதல் வார்த்தையிலேயே அவர் ஆரம்பித்து முத்து முத்தாக பாடினார். முத்தை தருவத்தி திருவகை அத்திக்கிற சக்தி சரவணம் முத்துக்கொரு வித்துக்குறுகரை என ஓடும் முக்கட்பர மக்கச் சுருதி முற்பட்டது கற்பித்திருவரும் 30 தமருகள் அடிக்கேணி 10 தலை தத்தை கண்கள் ஒற்றைக்கிரி மத்தை பொழுது வட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தக்கி அதத்தை கடவிய வச்சை புயல் லட்சத்தருபுர பக்ஷித்தொடு ரட்சித்தருவது ஒரு நாளே நித்தித்தை ஒத்த பரிபுர நித்தம் பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழிகொடு கழுதாட திக்குப்பறி அட்ட பைரவர் துப்புகுது சித்திர பௌரிக்கு திருகணக இடவோத ஒத்துப்பறை ஒட்ட கலமிசை உப்புகுகு உப்புகுகு உத்துப்புகை உப்பு பிடியன முதுகுகை உட்புற்ற நட்புணர வெட்டி விளையிட்டு குலகிரி ஒத்துப்பட ஒத்த புறவன பெருமாளே 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 என்று அருணகிரிநாதர் திருப்புகழை அருளி செய்தார். அத்திருப்புகழுக்கு திருப்புகழ் என்ற பெயரை வைத்தது முருகப்பெருமான். ஆகையால் அனைவரும் திருத்தணிக்கு சென்று இந்த 2 தினங்களுக்கு படி பூஜை விழாவில் கலந்து கொண்டு முருகனுடைய அருளை பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். திருவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.